கொள்ளிடம் ஆற்றில் இரவோடு இரவாக அடுத்தடுத்து சரிந்த மின் அழுத்த கோபுரங்கள். போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் தவிர்க்கப்பட்ட கோர விபத்து. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெஞ்சிட்டு வரதால மேட்டூர் அணையிலிருந்து 1,20,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டிருக்கு. இதுல திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணைக்கு 1,20,000 கன அடி நீர் வந்திருக்கு. இந்த நிலையில கொள்ளிடம் ஆற்றுடைய நேப்பியர் பாலம் பக்கத்துல மண்ணரிப்பு ஏற்பட்டு பாலம் உடையாம இருக்கிறதுக்காக அதோடைய பக்கவாட்டு பகுதியில தடுப்பணை கட்டப்பட்டு இருந்துச்சு. இந்த நிலையில கொள்ளிடம் ஆற்றில் அதிகப்படியான நீர் வந்திருக்கதால தடுப்பணையுடைய ஒரு பகுதியில சுமார் 200 மீட்டர் வரைக்கும் உடைஞ்சிருக்கு. நேப்பியர் பாலத்துல மண்ணரிப்பு ஏற்பட்டதால அது பாதுகாக்கிறதுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடியே தடுப்பணை கட்டப்பட்டிருக்கு. இந்த நிலையில அந்த தடுப்பணையும் உடைய ஆரம்பிச்சிருக்கு. மேலும் கொள்ளிடம் பாலத்தோடைய அருகில் இருக்கக்கூடிய உயர் மின்னழுத்த கோபுரத்தோடைய கான்கிரீட் தூண்களும் சாஞ்சு விழுற நிலையில இருந்திருக்கு. தொடர்ந்து உயர் மின்னழுத்த கோபுரங்கள் சாயாம இருக்கிறதுக்காக இரும்பு கம்பிகளை வச்சு அதை வலுப்படுத்துறதுக்காக ஒரு பக்கம் மின்வாரிய ஊழியர்கள் இரவு பகல் பாராம அவங்களுடைய பணியை செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் கடைசி நேரத்துல தண்ணீரோட வேகம் அதிகமா போனதால நள்ளிரவு 1 மணி அளவுல உயர் மின்னழுத்த கோபுரம் சாஞ்சிருக்கு. அது தொடர்ந்து 5 மணி அளவுலயும் உயர் மின்னழுத்த கோபுரம் சாஞ்சிருக்கு. இப்ப அடுத்து இருக்கிற உயர் மின்னழுத்த கோபுரங்களுக்கு எதுவும் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதாமா. ஆனா ஒரு பக்கம் பாலத்து மேல மின் கம்பிகளும் அருந்து விழுந்திருக்கு. போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓடும் ரயிலில் விபரீத ஸ்டண்ட், வழக்கு பதிந்து தேடிச் சென்ற ரயில்வே போலீசுக்கு அதிர்ச்சி. ஒரு கையையும் காலையும் இழந்த நிலையில் அமர்ந்திருந்த இளைஞர், ரீல்ஸ் மோகத்தில் பறிபோன வாழ்க்கை. மகாராஷ்டிர மாநிலம் வடாலாவை சேர்ந்த ஃபர்கத் ஆசம் ஷேக் என்ற இளைஞர் அங்குள்ள ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் விபரீத ஸ்டண்ட் செய்து அதனை ரீல்ஸாக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார். இது குறித்த வீடியோவை பார்த்த மத்திய ரயில்வேயின் ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிந்து அந்த இளைஞரை தேடி சென்ற போது அந்த இளைஞர் இடது கையையும்